காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். இவ்வுலக வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. உன் 3 சத்துருக்களும், அதாவது உலகம், மாமிசம், பிசாசு என்ற சத்துருக்கள் உன்னை எப்பொழுது மேற்கொள்ளலாம் என்று உன்னோடு போராடி வருகிறார்கள். பிசாசும் உலகமும் வெளியிலிருந்து உன்னோடு போராடுகின்றன. ஆனால் உன் மாமிசம் உன்னோடு கூட இருந்து உன்னை மேற்கொள்ளக்கூடியது. அதிகமான விழிப்பு உன் தேவை. ஆவியானவரின் நிறைவு தேவை. உன் கண்களோடு ஒரு உடன்படிக்கை தேவைப்படுகிறது. என் சிலுவை காட்சியை முன் நிறுத்து. என் 5 காயங்களை பார். உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், இரத்தம் சிந்தினேன். உன் பாவ சாப ரோகங்களை சுமந்து தீர்த்தேன். மரணத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்து உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். நான் பரிசுத்தர், நீயும் உன்னை பரிசுத்தப்படுத்து. என் பிரசன்னமே உனக்கு வெற்றியை தரக்கூடியது. என் வசனம் உன் கால்களுக்கு தீபம், உன் பாதைக்கு வெளிச்சம். சர்வாயுத வர்க்கமே உன் தேவை. சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆதார வசனம் இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். ஜெபத்திலே விழித்திருங்கள். எபேசியர் 6:17.